திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அதிமுகவுக்கு கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்கள் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா, பாஜக பாசமா என RS பாரதி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் என்னென்ன விஷயங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த கேள்வியில? வணக்கம். அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்கள் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா, பாஜக பாசமா என்று திமுகவினுடைய அமைப்பு செயலர் RS பாரதி காட்டமாக அதிமுகவினருக்கு கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் அண்ணாவை மாற்றிவிட்டு அங்கே அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா என்றும், முருகன் மாநாடு RSS நூற்றாண்டு என அடுத்தடுத்து நாக்பூரில் பழனிசாமி தஞ்சை அடைவாரா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்துத்துவத்தில் முற்றிலுமாக அதிமுக கரைந்து விட்டது என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய வீடியோவை பார்த்து ரசித்திருக்கிறார்கள். அண்ணா பெயர் தாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி என ஒவ்வொருத்தராக அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களை பட்டியலிட்டு RS பாரதி கேள்வி கேட்டிருக்கிறார். அண்ணாவை கேவலப்படுத்துவதை அண்ணா பெயர் தாங்கிய கட்சி ரசிக்கிறது என்றால் உங்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா, பாஜக பாசமா என்றும், அண்ணாவின் பெயரை காப்பாற்றுவதை விட தங்களின் சொத்துக்களை காப்பாற்றுவதே முக்கியம் என நினைத்து விட்டீர்களா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். இன்றைக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதிமுகவில் சரியான ஆளுமை இல்லாததால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இந்த அவமானத்தை தேடி தந்திருக்கிறார்கள் என்றும், மத்திய அரசினுடைய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அதிகாரமிக்க தொடர்ச்சியாக அத்தகைய துறையில் உள்ளிட்ட அதிகாரமிக்க முட்டை அம்ச கல்லையே சுக்குநூறாக்கும் என்றும், ஆளுமை இல்லாத அதிமுகவை மட்டும் விட்டு வைக்குமா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று முருகன் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு கோவையில் RSS நூற்றாண்டு விழாவில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அடுத்தடுத்து நாக்பூரில் எடப்பாடி பழனிசாமியும் தஞ்சம் அடைவாரா என்றும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சூரனை வதம் செய்த முருகா, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா என, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து ஓடி வா என முருக பக்தர்களே இன்றும் இந்து முன்னணி சுவரட்டி ஒட்டியிருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் திராவிடத்தை அழிக்க முருகன் மாநாட்டிற்கு திராவிட என பெயர் தாங்கிய அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.